ரொம்ப நாளா அந்த வடகரின்னு ஒன்று இருக்கே, அதை நான் எப்படி யோசிச்சுட்டு இருந்தேன்னா, வடையில வந்து ஏதோ கறியை போட்டு செய்வாங்க போல, அதனாலதான் அதுக்கு பேர் வடகறி ஆட்டுக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி யோசிக்காமலே ரொம்ப நாளா விட்டுட்டேன். ஆனா இப்ப 2 நாளா யூடியூப்ல சர்ச் பண்ணி பார்க்கும் தான் தெரியுது வெறும் கடலை பருப்புல செய்யற வடகறி அப்படின்னு. ஒருவேளை கடலை பருப்புல செய்யறதுனால கறி குழம்பு மாதிரியே இருக்குமா, நாமளும் செஞ்சு பார்க்கலாம்னு சொல்லிட்டு இன்னைக்கு ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆனா வெறும் கடலை பருப்புல மட்டும் தான் செய்யறாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் எப்பயே ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. ஒரு சில டைம்ல இந்த மாதிரி தான் பேரை கேட்டு நிறைய விஷயம் ஏமாந்து போயிருவோம். என்ன மாதிரி தான் நீங்களும் இவ்வளவு நாளா வடகறியில கறி போட்டு தான் செஞ்சிருப்பாங்க நினைச்சிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. பார்க்கலாம் பேருக்கும் குழம்புக்கும் ஏதாவது ஒத்து போகுதான்னு சொல்லி இன்னைக்கு செக் பண்ணி பார்த்தே ஆகணும்னு சொல்லிட்டு கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அந்த கடலைப்பருப்புல 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமா உப்பு சேர்த்து கொஞ்சம் கொரகொரன்னு, ரொம்ப நைஸா இல்லாம கொஞ்சம் கொரகொரன்னு அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டு சூடாகிற எண்ணெயில பக்கோடா மாதிரி போட்டு பொரிச்சு எடுத்துக்கணுங்க. இது கொஞ்சம் தப்பையா போட்டு எடுத்தோம்னா கொஞ்சம் லேட் ஆகும். இந்த மாதிரி குட்டி குட்டியா போட்டு எடுத்துட்டோம்னா வேகிறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கடாயில தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, சோம்பு, மசாலா ஐட்டெல்லாம் சேர்த்துட்டு கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், தட்டி வச்ச இஞ்சி பூண்டு இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பெரிய சைஸ்ல 2 தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சேன், அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சிடணும். தக்காளி நல்லா வதங்குற கேப்பில் நம்ம பொரிச்சு வச்ச வடையை வந்து நல்லா 2-3 உடச்சி எடுத்து வச்சுக்கணும். தக்காளி வதங்கினதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், கரம் மசாலா 1 ஸ்பூனு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் மட்டும் உங்க காரத்துக்கு எப்ப சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தக்காளியை நல்லா மசிக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுங்க. கொஞ்சமா உப்பு சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் நம்ம 2-3 உடச்சி வச்சு அந்த வடையை தூக்கி இதில் போட்டுட்டு தேவையான அளவுக்கு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் போல நல்லா கொதிக்க விடணும். உருண்டையா இருக்கிற பருப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2-3 கல்லிட்டு வர அளவுக்கு கொதிக்க வச்சா போதும். சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா கொதிக்கும் போதே கமகமன்னு வாசனை. நல்லா 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா சூப்பரான வடகறி ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு நான் இதை தோசையில தான் சாப்பிட்டேன். நல்லா சுட சுட நல்லா மொருவுல தோசை ஒன்று ஊற்றி அதில் அந்த வடகறி ஊற்றி சாப்பிட்டேன். செம்ம டேஸ்ட்டுங்க.